போற்றுகிற புகழனைத்தும் இந்த சர்வ உலகங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உதித்தாக்குமாக. சாந்தியும் சமாதானமும் வற்றாக்கரணையும் காரிருள் நீக்க வந்த கனகமணி ரத்தினம் நம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை தமது வாழ்க்கையின் கடைசி வரை கடைபிடித்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் உலக முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை தமது உயிர் மூச்சா கொண்டு வாழும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றில் மட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், மறுமையை இலக்காகிய நம்பி வாழக்கூடிய ஒவ்வொருவரும், நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளை கழிக்கக்கூடிய நேரத்தில் கடந்த நாளை விட சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு முயற்சி செய்வதில் எல்லா மனிதர்களும் குறை வைக்காமல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே மனிதர்களுக்கு சோர்வு ஏற்பட்டாலும், வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய விஷயத்தில் சில நேரங்கள் சில குறைகள் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் அதை சுதாரித்துக் கொண்டு தங்களை அடுத்த நிலைக்கு மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தக்வாவை அதிகப்படுத்த வேண்டும், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய மறுமை சிந்தனையை அதிகப்படுத்த வேண்டும், மார்க்க தெளிவை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகத்தில் முயற்சி செய்வது நல்ல ஒரு விஷயம்தான், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரத்திலே மார்க்கம் எந்த விஷயத்தை பிழையாக சொல்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதம் எது குறித்து கடுமையான எச்சரிக்கைகளை நமக்கு முன்வைக்கிறது என்று சொன்னால், நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை விட ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்வது தவறு கிடையாது. அப்படி முயற்சி செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு கட்டத்திலே மனிதன் எந்த சிந்தனைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று சொன்னால், நான் இந்த நல்ல ஒரு நிலையை மார்க்க சம்பந்தப்பட்ட, ஈமான் சம்பந்தப்பட்ட, இபாதத்து சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல நிலையை நான் அடைந்து விட்டேன், என்னை விட பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை என்று தங்களை தாங்களே பரிசுத்தவான்களாக கருத கொள்ளக்கூடிய ஒரு நிலை நம்மிடத்திலே வந்துவிடவே கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்தி நான் ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்தேன். சூரத்து நஜ்ம் 53வது அத்தியாயத்தின் 32வது வசனமாக அமைந்திருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களிடத்திலே கேட்கிறான், ஹுவ அஅலமு பிக்கும் இது அன்ஷாக்கும் மினல் அர்லி. அல்லாஹ் மனிதர்களை எப்படி அறிந்து வைத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எவ்வளவு நாட்கள் உங்களை அறிந்து வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் உங்களை படைப்பதற்கு முன்பாக உங்களை மண்ணிலிருந்து படைத்தானே, அந்த நாளிலிருந்து அல்லாஹ் உங்களை அறிந்து வைத்திருக்கிறான். இது அந்தும் அஜின்னத்தும் ஃபபுதூனி உம்மஹாத்திக்கும். நீங்கள் உங்களுடைய தாயுடைய கருவறையிலே சிசுவாக நீங்கள் வாழ்ந்து வந்தீர்களே, அப்பொழுது அல்லாஹ் உங்களை அறிந்து வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக நீங்கள் கருதி கொள்ளக் கூடாது. உங்களில் உண்மையில் இறையச்சமுடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்வைக்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தோரணையை பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? நான் இன்னைக்கு நேற்று உங்களை அறிந்து வைப்பது கிடையாது, ஏதோ உங்களை நான் இப்பதான் பார்க்கிறேனா, நான் உங்களை படைப்பதற்கு முன்பாக மண்ணிலிருந்து படைக்கக்கூடிய நேரத்திலிருந்து நான் உங்களை விளங்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை எனக்கு தெரியும். நீங்கள் தாயுடைய கருவறையை நீங்கள் வாழ்ந்தீர்களே, பச்சிலம் குழந்தையாக நீங்கள் இருக்கக்கூடிய தருணத்திலிருந்து நான் உங்களை அறிந்து வைத்திருக்கிறேன். அவ்வளவு நுணுக்கமாக உங்களை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். உங்களை ஒருபோதும் நீங்கள் பரிசுத்தவான்களாக நீங்கள் கருதி கொள்ள கூடாது என்கிற விஷயத்தை சொல்கிறான். உங்களை நான் இன்னைக்கு நேற்று பார்க்கல, நான் பல தொலைவாக நான் உங்களை அறிந்து வைத்திருக்கிறேன், பல நாட்களாக நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உலகத்தில் யாரும் இந்த அளவிற்கு உங்களை அறிந்து வைக்க முடியாத அளவுக்கு நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே என்னிடத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது என்று சொன்னால், உங்களை தூயவான்களாக நீங்கள் காட்டிக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். உங்களில் யார் இறையச்சமுடையவர்கள் என்பதை நான் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி, மனிதர்களில் யார் தூய்மையானவர்கள், மனிதர்களில் யார் தூய்மையற்றவர்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் தன் புறத்திலே வைத்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பல நேரங்களில் நம்மை அறியாமல் நாம் செய்யக்கூடிய ஒரு பிழை என்ன தெரியுமா?
பல நேரங்களிலே நாம் நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நம்முடைய ஈமான் குறித்து வரக்கூடிய செய்திகளை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்திலே வந்து விடுகிறது. ஒரு மனிதர் நல்ல நீளமான ஒரு தாடியை வைத்திருந்தார் என்று சொன்னால் அவர் உடனே அவருடைய பார்வை எங்க திரும்புது தெரியுமா? யார குறைவா தாடி வச்சிருக்கா? அவ அல்லாஹ் எனக்கு எவ்வளவு ஒரு தக்வாவை வழங்கி இருக்கிறான், எவ்வளவு ஒரு இறையச்சத்தை அல்லாஹ் எனக்கு ஊட்டி இருக்கிறான், அந்த அளவுக்கு இந்த நபருக்கு இல்லை என்று சொல்லி நம்மை அறியாமல் ஒரு விதமான ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வந்து விடுகிறது. இது எல்லா நிலையிலும் இருக்கிறது. ஆடை விஷயத்திலே சிலர் இதுதான் சுண்ணத்தான முறையான ஆடை நினைக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பிறருடைய ஆடைகளை பார்க்கக்கூடிய இன்னும் இப்படி ஒரு ஆடை அணிந்திருக்கிறான், இவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு ஆடை, மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அளவிற்கு அழகான ஒரு சுண்ணத்தான ஆடைகளை அணிந்து இருக்கிறேன் என்று சொல்லி இவன் தவறாக நினைத்துக் கொண்டு பிறரை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என்ன அளவுக்கு இவரிடத்தில் இறையச்சம் இல்லையே, என்ன அளவிற்கு இவரிடத்திலே மார்க்க தெளிவில்லையே என்று சொல்லி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெண்களை எடுத்துக்கொண்டாலும் கூட பெண்கள் நினைப்பாங்க தெரியுமா, அல்லாஹ் பெண்களுக்கு பர்தாவை கட்டாயமாக்கி இருக்கிறான், ஹிஜாப் என்கிற முறையை கட்டாயமாக்கி இருக்கிறான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஹிஜாப் அணியாத ஒரு பெண்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் மனசில் என்ன சொல்லணும் தெரியுமா? நான் எந்த அளவுக்கு இறையச்சமாக இருக்கிறேன், நான் என்னுடைய மானத்தை இறைவன் சொல்கிறான் என்கிற அடிப்படையில் நான் மறைத்துக் கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கிறேனே, இதோ இந்த பெண்மணி அந்த அளவுக்கு இல்லையே, இவருடைய இறையச்சம் அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்லி நம்மை அறியாமல் நாம் என்ன செய்து விடுகிறோம் தெரியுமா? சுய புகழ்ச்சிக்கு ஆளாகி நாம் நம்மை பரிசுத்தவான்களாக கருதி கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி 2623வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, கால ரஜுலு, மனிதர்கள் சொல்கிறார்கள், ஹலக்கன் நாசு, மனிதர்கள் எல்லாம் அழிந்து போகட்டும், யாரும் சரியா இல்லை, நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் ஒருவனும் உருப்படியானவன் கிடையாது என்று மனிதன் சொல்கிறானே. இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹுவ அஹ்லகஹும், அவன்தான் அழிந்து போவான். என்னை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் யாரும் நல்லவர்கள் கிடையாது, யோகியவான்கள் கிடையாது, பரிசுத்தவான்கள் கிடையாது, எல்லோரும் அழிந்து போகட்டும் என்று சொல்லி யார் சொல்கிறானோ இவன் தான் முதலில் அழிவான் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் தான் அடுத்த நிலையை அடைய வேண்டும், தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஈமான், தனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு இறையச்சத்தை விட அதிகமான நிலையை அடைய வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகள் செய்கிறான், மாற்றுக்கருத்து கிடையாது. இரவு நேரங்களில் நின்று வணங்குறான். அப்படி வணங்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய நேரத்தில் நாம் நம்மை தூய்மையானவர்களாக கருதி கொண்டு மற்றவர்களை ஏளனமாக நாம் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அது மார்க்கத்திலே மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 49வது வசனத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்கிறான், அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், மனிதர்களில் சிலர் தங்களை தாங்களே பரிசுத்தவான்களாக கருதி கொள்ளக்கூடியவர்களை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? தங்களை தாங்களே தூய்மையானவர்கள் நினைக்கக்கூடிய நபர்களை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? பலில்லாஹி யுஸக்கி மை யஷாஉ, மாலாக அல்லாஹ் யாரை தூய்மைப்படுத்த நாடுகிறானோ அவர்களை தான் அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடுவான். மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தங்களை தாங்களே தூய்மையானவர்கள் என்று பரிசுத்தவான்களாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? மாறாக அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவனை தான் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான். மனிதன் நினைத்துக் கொண்டிருப்பான், நம்மை மிஞ்சக்கூடிய அளவிற்கு மார்க்கறிவு யாருக்கும் இல்லை, நம்மை மிஞ்சக்கூடிய அளவிற்கு நான் செய்யக்கூடிய இபாதத்துகள் அளவுக்கு நான் ஓதக்கூடிய அளவிற்கு கிராத் அளவிற்கு யாருக்கும் இல்லை என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருப்பான். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்கிறது, நீ உன்னை தூய்மையான் நினைக்க வேண்டாம், அதற்கான சான்றிதழை நீ வழங்க வேண்டாம், அந்த பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்தது. யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவனாக ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். வரலாற்றில் எத்தனையோ விதமான செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நபர் அவர் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் ஒரு சுவனவாதியுடைய காரியம் போல் இருக்கும், அவர் சொர்க்கம் சென்று அடையக்கூடிய அளவிற்கு அனைத்து விதமான அந்தஸ்து பொருளப்பட்ட நபராக இருப்பார், ஆனால் இறுதியிலே அவர் நரகம் சென்று விடுவார். மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கும்? இவன் சொர்க்கவாதியின் நினைப்பையே, ஆனால் அவன் கடைசி நரகத்துக்கு போயிடுவான். அதே போல பல மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு நரகத்திற்குரிய காரியங்களாக இருக்கும், பார்த்தாலே அவன் நரகவாதி, இவருக்கு மறுமையில் ஈடேற்றமே கிடையாது என்று நினைப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டாங்க, கடைசியில் அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்குள்ள போட்டுவான். ஏன்? அல்லாஹ் யாரை நாடுகிறானோ பலில்லாஹி யுஸக்கி மை யஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி காண்பிக்கிறது. இந்த ஒரு தீமை நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? நாம் நம்மை நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னை விட யாரும் சிறந்தவர் இல்லை என்கிற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக நமக்கு உபதேசம் செய்கிறார் என்பதை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலே 2865வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ அவ்ஹா இலைய
அல்லாஹ் எனக்கு வகை செய்தி அருள் இருக்கிறான். அந்த வாழவும் நீங்கள் பணிவாக நடக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறான், உங்களுக்கு கட்டளையிட சொல்லி இருக்கிறான். ஹத்தா லா யபகி அஹதஹும் அலா ஹதின், உங்களில் ஒருவருக்கு மத்தியிலே இன்னொருவர் அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. அதே போல வலா யஃபர அஹதுன் அலா ஹதின், உங்களில் ஒருவர் இன்னொருவரை எதிர்த்து இன்னொருவருக்கு போட்டியாக நீங்கள் பெருமை பாராட்டக்கூடிய வேலையை நீங்கள் செய்துவிடக் கூடாது என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு வகை செய்தி அருள் இருக்கிறான். எனவே நீங்கள் பணிவை மேற்கொள்ளுங்கள். உங்களை தூயவான்களாக நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லா நேரத்திலும் மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? அவன் தன்னடக்கம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். நான் எவ்வளவுதான் ஒரு நல்ல நிலைக்கு அல்லாஹ் நீ வைத்திருந்தாலும் கூட, எவ்வளவுதான் மார்க்க தெளிவை அல்லாஹ் வழங்கி இருந்தாலும் கூட, மனிதனிடத்திலே தன்னடக்கம் இல்லை என்று சொன்னால் பிறரை பார்க்கக்கூடிய பார்வை ஏளனமான ஒரு பார்வையாக மாறியும். எனவே அல்லாஹ் உங்களுக்கு சொல்றாங்க, நீங்கள் ஒருபோதும் இந்த பணிவை கைவிட்டாதீங்க. நான் சிறந்தவன், தன்னுடைய சுய புகழ்ச்சியை பாராட்டக்கூடிய மனிதர்களாக எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு நபரிடத்தில் பேசக்கூடிய நேரத்திலே ஒரு அரை மணி நேரம் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த பேச்சுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? நான் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? நான் எவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளவு அர்ப்பணிப்புகளை நான் புரிந்திருக்கிறேன் என்று சொல்லி தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு பேச்சுகள் மனிதனுடைய பேச்சுகள் இருக்கிறதா இல்லையா? இதை மார்க்கம் கடுகளவு கூட இதை அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மார்க்கம் பார்ப்பது கிடையாது. இதில் உச்சபட்சமாக என்ன நிலைமை ஏற்படுகிறது தெரியுமா? பல நேரங்களில் நம்மை தூயவான்களாக நினைக்கக்கூடிய நேரத்திலே நம்ம சுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப பார்வையில கிள்ளுக்கிறைகளாக தெரியக்கூடிய நிலைமையில மாறி என்ன ஆயிரான்னு சொன்னா, மார்க்கத்தில் சொல்லித்தரக்கூடிய சில நடைமுறைகளை நாம் நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய நேரத்திலே அதை பிறர் செய்யாதவர்களாக நம்மை சுற்றி வாழக்கூடிய நபர்களை பார்க்கக்கூடிய நேரத்துல உடனடியாக காஃபிர் ஃபத்வா கொடுத்து விடுகிறோம். ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். காஃபிர் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யார் அல்லாஹ்வை மறுத்தாரோ அவன் தான் காஃபிர். முஷ்ரிக்கு கூட வேற. அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவனாக இருந்தால்தான், அல்லாஹ்வுக்கு இணையாக போட்டியாளர்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்தால்தான் முஷ்ரிக்கு. நம்ம என்ன குழம்புறது தெரியுமா? மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு சட்டத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லையா, இவன் காஃபிர். எவ்வளவு தைரியமாக இந்த வார்த்தையை சொல்லிவிடுவோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இதா கால ரஜுலு அஹிஹி யா காஃபிர், உங்களிலே ஒரு நபர் தன்னுடைய சகோதரனை பார்த்து நீ காஃபிர் என்று சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் ஃபகத் பாபிஹி அஹதுஹுமா, அந்த இருவரில் ஒருவர் காஃபிராக இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். யாரை பார்த்து? அவனிடத்திலே மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை பார்த்து, அவனிடத்திலே இபாதத்து சம்பந்தப்பட்ட சில குறைகளை பார்த்து இவன் ஃபஜ்ர் தொழுலையா இவன் காஃபிர், இவன் இஷா தொழவில்லையா இவன் காஃபிர் என்று வேறு விதமாக ஃபத்வா கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க, இந்த ரெண்டு நபர் இருக்காங்க, ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து இவர் காஃபிர் என்று சொல்கிறார், அது உண்மை என்று சொன்னால் அந்த இருவரில் ஒருவர் காஃபிர். அப்படின்னா என்ன? நாம் காஃபிராக மாறிவிடுவோம். சர்வசாதாரணமாக இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? இந்த சுய புகழ்ச்சிக்கு, சுய தம்பட்டம் அடிப்பதற்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? மனிதன் இவன் நல்லவனாக இருந்தாலும் பரவாயில்லை, இவனை சுற்றி வாழக்கூடிய நேரத்திலே பல நேரங்களில் மனிதர்கள் இவனை புகழக்கூடிய ஒரு வேலையை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த புகழ்ச்சிக்கு விடக்கூடியவனாக மாறிடும். நல்ல மனிதனாக இருப்பான், இவன் புகழை விரும்பாதவனாக இருப்பான், தன் குறித்து தம்பட்டம் அடிக்கக்கூடிய வெறுக்கக்கூடியவனாக இருப்பான். இருந்தாலும் சுற்றியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது பேசுகிறார்கள், இவனை புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல அவன் விழுந்துருவான். ஆஹா, நம்மளை புகழ்றாங்களே என்று சொல்லி அந்த புகழ்ச்சிக்கு இவன் அடிமையாக மாறக்கூடியவனாக மாறிவிடுகிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாராவது நம்மிடத்துல ஒரு குறை இருக்கிறத சொல்றாங்க, அவங்கள்ட்ட இந்த குறை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குறை குறித்து இருக்கக்கூடிய கேள்வி நம்ம ஆர்வமா கேட்டுக்கவே மாட்டோம். நம்ம போன்ல போறோம், இங்க பயணத்துல இருக்கும், அப்ப போன் பண்றாங்க, ஏங்க நீங்க இன்னைக்கு தோறும்போது இந்த குறை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குறையின் மீது நம்முடைய கவனம் வளர இருக்கு. அப்படியாங்க, சரிங்க, சரி பண்ணிக்கிறேன், அவ்வளவு. அதுவே நம்ம யாராவது புகழ்ந்து விட்டார்கள் என்றால், ஒரு தடவை புகழ்ந்து இருப்பான், அந்த புகழ்ச்சிக்கு மனிதன் அடிமையாக இருப்பான். அந்த அடிமையான தனம் எப்படி வெளிப்படும் தெரியுமா? திரும்ப அந்த நபருக்கு கூப்பிடுவான், ஏங்க நீங்க என்னமோ சொன்னீங்க, அது எனக்கு சரியா விட, இன்னொரு சொல்லுங்க. இதுக்கான காரணம் என்ன? பிறர் தன்னை புகழ வேண்டும் என்பதை இவன் ஆசைப்படுகிறான். மனிதன் நல்லவனாக வாழ்ந்தாலும் கூட, சுய புகழ்ச்சிக்கு இவன் அடிமையாக இல்லாத நிலையில் இருந்தாலும் கூட பிறர் இவனை புகழக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறான், அந்த போதையை ருசிக்கிறான். அந்த போதைக்கு ஆளாகி எந்த நிலைமைக்கு இவன் சென்று விடுகிறான் என்று சொன்னால் பிறர் நம்மளை புகழ வேண்டும் என்கிற அந்த புகழ்ச்சிக்காக ஆசைப்படக்கூடியவனாக மாறிவிடுகிறான். ரசூலுல்லாஹ் இதை கூட முளையிலே கிள்ளி எறிகிறாங்க. அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலே 3002வது செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதா ரஐத்துமுல் மத்தஹீன ஃபஹ்ஷூ ஃபீ உஜூஹிஹித் துராப், உங்களை நேருக்கு நேராக யாராவது புகழ்ந்தார்கள் என்று சொன்னால்,
நேரடியாக உங்களிடத்தில் யாராவது புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னாங்க, அவன் வாயில் நீங்கள் மண்ணை கொண்டு நிரப்புங்கள் அப்படிங்கிறான். உடனே இந்த ஹதீஸ் எடுத்துட்டு ஜும்மா முடிஞ்சோன்னு யாரெல்லாம் புகழ்ற வாயில கொண்டு மண்ணை போட வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்வதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? வாயில மண்ணை போட்டு அடங்க என்றும் அவன் வாயை அடைச்சிரு, அவ்வளவுதான். அதை நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, அதை நீங்க ஆர்வம் ஊட்டாதீர்கள். எங்கப்பா இன்னும் கொஞ்சம் புகழுங்க அப்படிங்கிற நீங்க ஆர்வம் ஊட்டாதீர்கள். உங்கள் எதிராக ஒருவன் உங்களை புகழ்கிறான், உங்களுடைய ஏதோ ஒரு திறமையை வைத்து, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அடிப்படையை வைத்து, ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து ஒரு நபர் உங்களிடத்தில் புகழ்கிறான் என்று சொன்னால் அந்த பேச்சை நீங்க வளர்த்தாதீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் வாயை அடைத்து விடுங்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இதை செய்தோம் என்று சொன்னால் பிறர் நம்மளை புகழ வேண்டும் என்கிறது எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இருக்காது. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிதாபிலே 6162வது செய்தியில இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நபரை நேரடியாக பார்த்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார். உடனே யார் அந்த பிற நபரை புகழ்ந்தாரோ அவரை அழைத்து அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, வைலக கதாத உன்க அஹீக, எப்பா நீ அழிந்து போவாய், நீ நாசமாய் போய்வா. ஏன் தெரியுமா? நீ உன்னுடைய சகோதரனுடைய கழுத்தை வெட்டிட்டேப்பா. ஒரு சகோதரனுடைய கழுத்தை வெட்டினால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுமோ அதற்கு நிகராக ஒருவனை நேரடியாக ஒருவன் புகழ்ந்தான் என்று சொன்னால் அவனை கழுத்தை வெட்டுவதற்கான சமம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். மன்கான மின்கும் மாதிகன் லா முஹாலத, ஒருவேளை நீங்கள் ஒருவரை புகழ்ந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்குன்னு சொன்னான். ஒரு சந்தர்ப்பத்தில் இவரை வந்து புகழ்ந்து ஆக வேண்டும், இவர் குறித்து ஏதாவது நல்லதை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றாலும் கூட ஃபல்யகுல் அஹ்சிபுல் ஃபுலான் வல்லாஹு ஹஸீபுஹு, இந்த அடியான் குறித்து நான் இந்த நபரிடத்திலே இந்த நிறை இருப்பதாக நான் பார்க்கிறேன், ஆனால் இவர் குறித்த உண்மையை அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள். வலா ஸக்கி அலல்லாஹி அஹதன் இன் கான யஅலமு, அல்லாஹ்வை வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய பார்வையிலே யாரை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான் என்பதை நான் தீர்மானிக்க மாட்டேன். இன் கான யஅலமு, அதை அல்லாஹ் தான் அறிந்து கொள்வான் என்ற இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள். புகழ்றது முக்கியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது, புகழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி புகழதான் ஆக வேண்டும், புகழவே ஆக வேண்டும் என்று வந்தாலும் கூட என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த நபர் குறித்து இந்த நிலையை நான் பார்க்கிறேன், ஆனால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் இது என்ன விஷயம் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நான் இவருக்கு சான்று தர மாட்டேன், அல்லாஹ் தான் பரிசுத்தவானன், அல்லாஹ்வை வைத்துவிட்டு இவருக்கு நான் பரிசுத்தவான் என்கிற சான்றை நான் வழங்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிதாபிலே 6162வது செய்தி என்பது. நம்மை சுற்றி வாழக்கூடிய நபர்கள் வணக்க வழிபாடுகளில் சில குறை வைக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நம்மை புகழக்கூடியவர்கள், அவர்களை இயல்பாக கருதக்கூடிய மக்களுடைய மனநிலை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை சுத்தி தவறுகளும் குற்றங்களை செய்யக்கூடிய நபர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் மனுஷன் என்ன செய்வான்? இப்போ ஒரு பள்ளிவாசல் வரக்கூடியவனாக இருக்கான். ஒருத்தர் தியேட்டர்ல போய் ஜும்மா நேரத்தில் தியேட்டருக்கு போறான், அவனை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் மீது இருக்கக்கூடிய சிந்தனை பார்வை எவ்வளவு கேவலமான ஒரு பார்வை அவன் மீது இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே கமாதியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்துல வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றாங்க, நான் இந்த மாதிரி விபச்சாரம் செய்துவிட்டு எனக்கு தண்டனைக்கு ஒரு பெரிய செய்தி, அதையெல்லாம் விசாரிச்சு அதுக்கான கால அவகாசத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தந்துவிட்டு அந்த தண்டனையை நிறைவேற்றுறாங்க, ஹத்த நிறைவேற்றுறாங்க. கல்லால் எரிந்து கொள்ளுவதுதான் தண்டனை, அந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றுறாங்க. அப்படி நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அந்த சபையிலே தண்டனை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களில் காலித் பின் வலீத் அவர்களும் இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா கையில் இருக்கக்கூடிய கல்ல வேகமாக விட்டு எறிகிறாங்க. அந்த பெண்மணி மேல பட்டு அந்த ரத்தம் தெரிச்சு காலித் பின் வலீதோட முகத்துல வந்துருது. எப்படி அவங்க உணர்றாங்க தெரியுமா? காலித் பின் வலீத் தான் யாரு? ஏதோ சாதாரண ரசூலுல்லாஹ் ஒரு முறை பார்த்து சஹாபி மாதிரி ஒரு நபி தோழரா, அல்லாஹ்வுடைய போர்வார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை விதமான அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு நபி தோழர். அவருடைய பார்வையில் என்ன இருக்கிறது? இந்த பெண் விபச்சாரம் புரிந்திருக்கிறார் என்கிற அந்த கேவலம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. கல்லை விட்டு எரிஞ்சவுடன் அந்த ரத்தம் தன்னுடைய முகத்தில் தெரிக்கிறது. தெரிச்ச உடனே காலித் பின் வலீத் அவர்கள் அதை வெறுக்கக்கூடியவர்களாக ஒரு விதமான செய்கை செய்யறாங்க. இது நம்ம மேல பட்டுருச்சு, யார் விபச்சாரியுடைய ரத்தம் என் மேல தெளிச்சிருச்சா, அதுக்கு குற்றத்திற்கான தண்டனை வழங்கப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய ரத்தம் தெரிக்குது அப்படின்னு சொல்லி காலித் பின் வலீத் அவர்கள் கடுமையான ஒரு போக்கை வெளிப்படுத்துறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஹலன் யா காலித், காலித் நீங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள். ஏன் தெரியுமா?
ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன், லகத் தாபத் தௌபத்தன் லவ் தாபஹா சாபிஹு மக்ஸின் லக்ஃபிர் லஹு. இவர் இந்த பெண்மணி கேட்டிருக்கக்கூடிய பாவமன்னிப்பு எவ்வளவு பெரிய அந்தஸ்து உடையதாக இருக்கிறது தெரியுமா? ஒரு விபச்சாரி என்று சொல்லி நீங்கள் அவளை கேவலமாக நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு பரிசுத்தமாக நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பெண்மணியுடைய தியாகம் எவ்வளவு பெரிய தியாகமா இருக்கு தெரியுமா? இவள் கேட்ட அந்த பாவ மன்னிப்பின் காரணமாக ஒரு வரி வசூல் செய்யக்கூடியவன் ஒரு தவறை செய்திருந்தாலும் கூட அந்த வரி வசூல் செய்யக்கூடிய நபர் ஒரு தவறு செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த பெண்மணியுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய காலித் பின் வலீத் அவர்களை கண்டிக்கிறாங்க. நம்முடைய பார்வையில் யார் காலித் அவர்கள் சிறந்தவர்களா, இந்த பெண்மணி சிறந்தவர்களான்னு கேட்டார். நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் என்ன? காலித் தான் சிறந்த, மாற்று கருத்து கிடையாது. அதுதான் காலித் நினைக்கிறார். இந்த பெண்மணியுடைய ரத்தம் என் மேல படுதா என்று நினைக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவ மன்னிப்பு கேட்டு விட்டா உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களாக நினைக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு பல இடங்களிலே பாடம் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தண்டனை நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு நபி தோழர் உமர் அவர்கள் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்கு ஜனாசா தொழுவிக்கிறதுக்காக போறாங்க. ஜனாசா தொழுகை வைக்க என்பதற்காக நிக்கிறாங்க. நிக்கக்கூடிய நேரத்திலே உமர் அவர்கள் போய் தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு விபச்சாரம் செய்து அதற்கான தண்டனை அனுபவிச்ச ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தொழுவிக்க வேண்டுமா? சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலே 1696 செய்தி. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, லகத் தாபத் தௌபத்தன், இந்த பெண்மணியுடைய பாவ மன்னிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த பெண்மணி கேட்ட பாவ மன்னிப்பை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 நபர்களுக்கு பிரித்து தந்தாலும் அந்த 70 நபர்களுக்கும் அது போதுமானதாக இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்கி விட்டான் என்று சொல்லி காட்டுறான். அப்ப உமர் சிறந்தவர், அந்த பெண்மணி சிறந்தவர் கேட்ட உமர் தான் சிறந்தவர். ஆனால் அல்லாஹ் சொன்ன, வலா துஸக்கி அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களா நீங்கள் கருதி கொள்ளாதீர்கள். பலில்லாஹி யுஸக்கி மயஷா, மாறாக அல்லாஹ் யாரை பரிசுத்தவான் என்று தீர்மானிக்கிறானோ அவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி மார்க்கம் அழகாக நமக்கு பாடம் நடத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களிலே அந்த மக்கள் மத்தியிலே சொன்ன செய்தி தெரியுமா? நீங்கள் எப்போதும் உங்களை தூய்வான்களா நினைத்துக் கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிதாபிலே 3445 செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மரியம், மக்களே மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தார்களே அது மாதிரி நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள். ஃபஇன்னமா அனா அப்துஹு வகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். நீங்கள் புகழ்வதாக இருந்தால் என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று நீங்கள் புகழுங்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லுங்களே தவிர வரம்பு மீறி என்னை புகழாதீர்கள். சுய புகழ்ச்சிக்கு ரசூலுல்லாஹ் இடம் அளிக்கவே இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பிற மக்கள் தங்களை புகழக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அதை என்கரேஜ் பண்ணவே கிடையாது. அதற்கு மாறாக சொல்லி காட்டுறாங்க, இதற்கு முன்னாடி ஒரு சமுதாயம் அழிந்து போனதே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் நிலைக்கு அந்தஸ்துக்கு அவர் உயர்த்தினார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மக்கள் சுய புகழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள். அந்த வரம்பு மீறி புகழ்வதற்கான அதோடைய எல்லை எதுவாக இருந்தது என்று சொன்னால் அவரை கடவுள் அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். எனவே அந்த தப்பு நீங்க செஞ்சிடாதீங்க. தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லிக் கொள்வதில் அல்லாஹ்வுடைய பெருமையும் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னை அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கு அதிகபட்சமான புகழ் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், இதை தவிர எனக்கு வேற எந்த புகழ்ச்சியும் தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்பட்டார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு கடை வீதியில ஒரு முஸ்லிமுக்கும் யூதருக்கும் ஒரு பிரச்சனை கைகலப்பாயிருது. அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல புகாரின் ஹதீஸ் கிதாபிலே 2411 செய்தி, ஒரு யூதரும் முஸ்லிமும் இருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, யூத இடத்துல முஸ்லிம் அந்த அன்சாரி தோழர் சொல்கிறார்கள், வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், நான் இறைவன் மீது நான் சத்தியம் பண்ணுகிறேன். எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? முஹம்மதை மனிதர்களை விட மேலாக நிலையை வைத்திருக்கிறானே அந்த இறைவன் மீது நான் ஆணையாக நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்சாரி தோழர் சத்தியம் செய்கிறார். உடனே யூதர் கோபம் வந்துருது. வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் ஆலமீன், நான் எந்த இறைவன் மீது சத்தியம் செய்கிறேன் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மனிதர்களை விட மேலான நிலையை வைத்திருக்கிறானே அந்த இறைவன் மீது நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அன்சாரி தோழர் கோபம் வந்துருது, ஓங்கி அரைஞ்சிடறாங்க. அரைஞ்ச அந்த புகார் ரசூலுல்லாஹ்ட்ட வருது.
அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி இந்த நபர் என்னை அறைந்து விட்டார்னு சொல்லி இந்த யூதர் வந்து புகார் வந்து சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரி தோழர்கள் அழைத்து வைத்து ஒரு அழகான உபதேசம் சொல்கிறார்கள். என்ன நீங்க புகழாதீங்க, காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்தை எல்லாம் அழித்ததற்கு பிறகு முதலில் ஒருவருக்கு அல்லாஹ் நினைவை தருவான் என்று சொன்னால் அதை எனக்கு தான் தருவான். அந்த நினைவை அல்லாஹ் எனக்கு தந்ததற்கு பிறகு நான் மறுமையை நான் எழுந்திருத்து நான் நிற்பேன். அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் எனக்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அரிசை பிடிச்சு நின்று இருப்பாங்க. அப்ப எனக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சிருப்பாரோ என்ற அந்த சிந்தனை எனக்கு இருக்கிறது. லாத்து ஹைருனி அலா மூசா, என்னை நான் மூசாவை விட நான் சிறந்தவன் கிடையாது என்று சொல்லி காட்டுறாங்க. எந்த நேரத்திலும் அதுக்கான சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் வழங்கவில்லை. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட தன்னை புகழக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய வெறுத்தார்கள். அதற்கு மாற்றமான சஹாபாக்கள் உபதேசம் செய்தார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே வந்து கேட்கப்படுகிறது. சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிதாபிலே 3353வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதரிலேயே யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதை கேட்கல அப்படிங்கிற உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை அவரும் ஒரு நபி, அவருடைய தந்தை அவரும் ஒரு நபி, அவருடைய தந்தை அவர் அல்லாஹ்வுடைய கலீல். எனவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாரம்பரிய அடிப்படையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சிறந்தவர் என்று சொன்னாங்க. குறைஷி சமுதாயத்தின் நினைப்பு எப்படி இருந்துச்சு? குறைஷிகளை பொறுத்தளவிற்கு தாங்கள் தான் சமுதாயத்தில் கண்ணியமானவர்கள் என்ற சிந்தனை குறைஷிகளிடத்தில் இருந்துச்சு. இந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் விளங்குறாங்க, ஓஹோ இறையச்சத்தை சொல்றாங்க. நான் அதை கேட்கலன்னு சொன்ன உடனே பாரம்பரிய அடிப்படையில் இவர் கேட்கிறாரா? பாரம்பரிய அடிப்படையில் நீங்க கேட்டாலும் கூட குறைஷி தான் சிறந்தவங்கிற அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் வரல. அதற்கு அழகான விளக்கத்தை தெரிகிறார்கள். 4 தலைமுறையாக ஒரு இறைத்துதர் இருந்திருக்கார், அவர்தான் சிறந்தவர். உன் பாரம்பரியத்தை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவனாக இருக்கியா? அப்படி பாரம்பரியத்தை நீ பார்த்து பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட அதோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் சிறந்தவரை தவிர நான் கிடையாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிவிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இது எந்த அளவிற்கு சுய புகழ்ச்சியை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு சம்பவம். சுனன் திருமதி ஹதீஸ் கிதாபிலே 3149வது செய்தி. ஒரு சந்தர்ப்பத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் மூசா நபியிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஐயும் நாசி அலமோ, மூசாவே மனிதர்களிலேயே அறிவாளியார், அதிகம் அறிவை வைத்திருக்கக்கூடியவன், அறிவாளியாக இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்கிறாங்க. ஒரு இறை தூதர் தானே மூசா நபி. அவங்க வாழ்க்கையில ஏராளமான இடங்களில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம் பார்த்து வாழ்ந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபர் கேட்டு விட்டார் என்பதற்காக அவரை அறியாமல் ஒரு தவறு செஞ்சார். என்ன தவறு செஞ்சாங்க தெரியுமா? மூசா நபி நான் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறான். இந்த சுய புகழ்ச்சியை அல்லாஹ் எந்த அளவிற்கு பாடம் நடத்தா தெரியுமா? பல நபிமார்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வானா, உடனடியாக ஒரு செய்தியை அருளி அதை சரி செய்து விடுவான். சில நபிமார்கள் ஏதாவது தவறு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த தவறை சுட்டி காட்டி விட்டு அல்லாஹ் சரி செய்து விடுவான். ஆனால் இந்த தவறை அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான்? இது வெறுமனே உபதேசத்தின் மூலமா சொன்னா பத்தாது, செயல்முறை வடிவத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு நீண்ட ஒரு பயணத்தை அல்லாஹ் அனுப்புறான். ஒரு பயணத்துக்கு நீங்க போங்க, அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புறான். அந்த பயணம் எனக்கு மனிதர்கள் சொல்வார்கள், பயணம் எனக்கு வாழ்க்கையில் நிறையவற்றை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏராளமான விஷயங்களை கற்றுக் கொடுத்தது அந்த பயணம். ஆனா ஆலம் நான் தான் மனிதர்களிலேயே அதிகமாக அறிவு ஞானம் படைத்தவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பயணத்தை வைத்து அந்த பயணத்தில் பல்வேறு விதமான பாடத்தை நடத்துகிறான். பெரிய சம்பவம். அது சுருக்கம் என்ன தெரியுமா? அந்த பயணத்தில் ஒவ்வொரு நிலையிலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, அறிவாளிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். வெளிப்படையாக அவருடைய அறிவுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, ஆனால் அது பிழையாக இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அந்த படகுல ஓட்ட போடப்படுது. என்னடா நல்ல படகுல ஓட்ட போடுறானே, ஒரு அறிவாளி அப்படிதான் சிந்திப்பான். ஆனா அல்லாஹ்வை பொறுத்தளவிற்கு அல்லாஹ் யாரை பரிசுத்தமானாக அல்லாஹ் நாடுகிறானோ அவனை தான் பரிசுத்தமானாக ஆக்குவான். யாரை அறிவாளியாக அல்லாஹ் ஆக்குகிறானோ அவன் தான் அறிவாளியாக இருப்பான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா அறிவும் இருந்தாலும் கூட, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை பெறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்தாலும் கூட, ஹிலிர் அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. அந்த ஹிலிர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. ஆனால் அறிவு ஹிலிர் அவர்களுக்கு மூசாவை விட அதிகமாக இருந்தது. அல்லாஹ் வெளிப்படுத்துறான். ஒரு நல்லா இருக்கக்கூடிய செவரை போய் இடிச்சிட்டு வராங்க. ஏங்க நல்லா இருக்கிற செவரை இடிக்கிறீங்க? வெளிப்படையாக பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்வதால் சரியாக இருக்கும். ஆனால் ஹிலிர் அவர்களுக்கு அல்லாஹ் மறைவான ஞானத்தை தந்திருந்தான்.
அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஒட்டுமொத்த பயணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார்கள். மனிதரிலேயே அதிகமாக அறிந்தவன் நான் என்று சொல்லிவிடுகிறார்களே, அது கிடையாது 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 என்பதற்கான எடுத்துக்காட்டாக அல்லாஹ் அந்த பயணத்தை வைத்திருக்கிறான். எனவே அன்றுக்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போல ஹுவ ஆலமு பிக்கும் இது அன்ஷாக்கும் மினல் அர்லி, நாம் உங்களை மண்ணிலிருந்து படைத்ததில் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். வைது அன்தும் அஜின்னத்தும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய கருவறையிலே நீங்கள் பச்சிளம் குழந்தையாக இருந்தீர்களே, அப்பொழுதும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களாக நீங்கள் கருதி கொள்ளாதீர்கள். ஹுவ ஆலமு பிமன் இத்தகா, அல்லாஹ் யார் பரிசுத்தவான்கள் யார் இறையச்சமுடையவர் என்பதை அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற விஷயத்தையும், அலம் தர இல்லல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸக்கும், மனிதர்களில் தங்களை தாங்களே பரிசுத்தவான்களாக கருத கொள்ளக்கூடியவர்களை நபியை நீங்கள் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான். பலில்லாஹி யுஸக்கி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியோரை பரிசுத்தப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தி நமக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாம் நம்மை தூயவான்களாக நினைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தூய்மையவாதம் பேசக்கூடிய அந்த அவசியம் நம்மிடத்திலே இருக்க வேண்டியது கிடையாது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் திறமைகள் எல்லாம் நமக்கு வழங்கி இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் மார்க்க தெளிவு எல்லாம் வழங்கி இருந்தாலும் கூட, நாம் தூய்மையானவர்கள் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எவரும் தூய்மையானவர்கள் கிடையாது அல்லாஹ்வை தவிர என்கிற சிந்தனை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னார். இது மாதிரியான செய்திகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட செய்திகள் நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.